சிறப்பு நேர்காணலுக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கின்றேன். இந்த நேர்காணலில் நம்ம சந்திக்க இருக்கக்கூடிய ஆளுமை பத்திரிகையாளர் திரு சுகுணா திவாகர் அவர்களை தான் சந்திக்க இருக்கிறோம். வாருங்கள் நேயர்களே. வணக்கம். வணக்கம். தமிழக அரசியல் சூழலில் நிறைய மாற்றங்கள் காட்சிகள்லாம் மாறிட்டு இருக்கு. அதில் குறிப்பான நிகழ்வு அப்படின்னா திரு செல்வ பெருந்தகை அவர்கள் டாக்டர் ராமதாஸ் அவர்களை சந்தித்தது. அது மரியாதை நிமித்தமான சந்திப்புன்னு சொன்னாலும் கூட பாஜக தமிழ்நாட்டில் வந்துடக்கூடாது, அதற்கு நீங்கள் துணை போய்விடக்கூடாது அப்படின்லாம் சொல்வதும், திமுக கூட்டணிக்கு ஒரு மறைமுக அழைப்பு போல அவர் பண்ணார்ல, அது பெரிய விவாத பொருளாக சமூக வலைதளங்களில் ஓடிட்டு இருக்கு. நீங்கள் அதை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, என்னென்னா ராமதாஸை பொறுத்த வரைக்கும் பாமகவுடைய கடந்த காலத்தில் பாஜகவோட கூட்டணி வைத்ததே ஒரு நிர்பந்தம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அவர் ஓப்பனாக பேசியிருக்காரு. இப்போ பாஜக இந்தியாவுடைய பல மாநிலங்களில் இந்த மாதிரியான விஷயங்கள் அவங்க பண்ணாலுமே கூட தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அதை முதல் தடவை அவங்க பண்ண ஆரம்பிக்கிறாங்க. கடந்த காலத்தில் அதிமுகவோட கூட்டணி அவங்க வச்சிருந்தாலுமே கூட பாஜகவுடைய கைங்கிறது பெரிய அளவில் ஓங்கலை. அதிமுக தான் அதில் ஒரு மெயின் பார்ட்னராக இருந்தாங்க. ஆனால் இப்போ அதனுடைய காட்சிகள் மாறுது. அப்படிங்கிறப்ப அதற்கு துணை சேர்க்கிற மாதிரியே ராமதாஸிடமிருந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் வருகிறது. அப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழலில் ஒரு பாஜக எதிர்ப்பு மனநிலை, அதற்கான ஒரு கூட்டணி அப்படிங்கிற ஒரு விருப்பத்தின் அடிப்படையில் செல்வ பெருந்தகை ராமதாஸை சந்திச்சிருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் இதில் என்னன்னா இதை உறுதி செய்ய வேண்டியதுங்கிறது திமுகவுடைய தலைமை. அவங்க அமைதியாக, ஏன்னா அவங்க தான் கூட்டணிக்கு தலைமை தாங்கிறாங்கிறப்ப அவங்க தான் அதுக்கு முடிவு பண்ண வேண்டிய அவசியம் இருக்குது. அதை தாண்டி பார்த்தோம்னா ஏற்கனவே திமுக கூட்டத்தில் நிறைய கட்சிகள் இருக்காங்க. ஆமாம். அப்படிங்கிறப்ப புதுசாக பாமக வந்தாங்கன்னா விடுதலை சிறுத்தைகள் வெளியேறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஆமாம். இன்னொன்று சீட் ஷேரிங் அப்படிங்கிற முரண்பாடுகள் இருக்குது. அதெல்லாம் தாண்டி பாட்டாளர் கட்சி முதல்ல அந்த உள் முரண்பாடுகள் அவங்க சரி செய்யாமல் அடுத்த கட்டமாக அவங்க எப்படி போவாங்கிறதே சொல்ல முடியாது. இந்த இடம்தான் திரு ராமதாஸ் அவர்களிடம் ஒரு மென்மையான போக்கை திரு செல்வ பெருந்தகை முன் வைப்பது. அதை பலருமே என்ன சொல்கிறாங்கன்னா, இது திரு ஸ்டாலின் அவர்கள் சொல்லி தான் அவர் போயிருக்கிறாரு, ஏன் திரு ராமதாஸ் அவர்களோட இப்போ ஒரு மென்மையான போக்குன்னு அது விமர்சனமாக வருது. அது எப்படி பார்க்க? இது நான் அரசியலை தாண்டியுமே கூட பார்க்குறேன். அது ஈவன் செல்வ பெருந்தகை மட்டும் இல்லை, ஈவன் திருமாவளவன், இவர் ரவிக்குமார், வன்னியரசு போன்றவர்கள் கூட ராமதாஸ் ஒரு சின்ன சாஃப்ட் கார்னரோட அவங்க பேசுகிறத நம்ம பார்க்குறோம். ஏன்னா இவங்க எல்லாருக்குமே இப்போ இருக்கக்கூடிய அரசியலில் சில முரண்பாடுகள் இருந்தாலுமே கூட கடந்த காலங்களில் ராமதாஸோடு சேர்ந்து பயணித்த அனுபவங்கள் திருமாவளவனுக்கும் இருக்குது, செல்வ பெருந்தகை விடுதலை சிறுத்தைகள் இருந்தவங்கிறப்ப இருந்திருக்குது. ஆனால் இன்னைக்கு ராமதாஸோட நிலைமைங்கிறது என்ன மாதிரியான நிலைமைகள் இருக்குது? ராமதாஸ் தான் பாட்டாளி மக்கள் கட்சிங்கிற ஒரு கட்சியினுடைய நிறுவனராக ஒரு சக்தி வாய்ந்த ஒரு தலைவராக இருந்தவர். ஆனால் இன்னைக்கு அவர் அவருக்கு எதிரான ஒரு பெரிய சக்திங்கிறது உருவாகி இருக்கிறது. இன்னைக்கு பாமகங்கிறது உண்மையிலே அவர் கையில் இருக்குதா அப்படிங்கிற கேள்வி இருக்கிறது. இன்னைக்கு பெரும்பாலானவர்கள் அன்புமணி பக்கம் இருக்காங்க. அப்படிங்கிறப்ப ஒரு கடந்த ஒரு பழகிய ஒரு நட்பினுடைய அடிப்படையில் கூட ஒரு சின்ன சாஃப்ட் கார்னர் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அதை தாண்டி அரசியல் கணக்குகள் இருக்கலாம், இல்லைன்னு அந்த இடம் நான் உங்களிடம் கேட்பது, கூட்டணி கணக்குகள்லாம் தாண்டி இந்த தலித் அல்லாதோர் கூட்டமைப்பு அப்படின்னு எல்லா சாதியினரையும் ஒன்றுபடுத்தி அது விசிகாவுக்கு எதிராக முன்னிறுத்தியது, நாடக காதல் அப்படின்றதெல்லாம் கொண்டு வந்ததெல்லாம் சுட்டி காட்டி இவ்வளவு தூரம் நடந்திருக்கு. இது பட்டியலின மக்களுக்கு இழைக்கப்பட்ட ஒரு மிகப்பெரிய அநீதி. அதை முன்னின்று திரு ராமதாஸ் அவர்கள் பண்ணாங்க. இப்போ அதெல்லாம் திமுக மறந்துட்டு கடந்து போக நினைக்குதா அப்படின்லாம் விமர்சனங்களை பார்க்க முடியுது. அதை எப்படி புரிஞ்சுக்க? கண்டிப்பாக அந்த கடந்த காலத்தில் ராமதாஸ் செய்தது இப்பயுமே அவர் முற்றிலுமாக மாறிட்டார் அப்படிலாம் நம்ம சொல்ல முடியாது. அந்த அரசியலுங்கிறது மிக மிக மோசமான அரசியல் தான். ஏன்னா ராமதாஸுடைய தொடக்கப்புள்ளி அப்படிங்கிறது ஒரு சமூக நீதி அப்படிங்கிறது தான் அதோடைய தொடக்கப்புள்ளியாக இருந்தது. பழனி பாபாவோட ராமதாஸ் இணைந்து அன்னைக்கு எம்ஜிஆர் ஆட்சி காலகட்டத்தில் வன்னியர்களுக்கான இடஒதுக்கீடு அப்படின்னு பேசுனதாக இருக்கட்டும், தலித் மக்களையும் ஒருங்கிணைத்து கொண்டது. குடிதாங்கிங்கிற ஊரில் தலித்துடைய பணத்தை இவரே தோளில் சுமந்து போனார் ராமதாஸ். அதனால தான் தமிழ் குடிதாங்கிங்கிற பட்டத்தையுமே திருமாவளவன் தந்தார். ஈழ ஆதரவுங்கிறதுமே ரொம்ப தீவிரமாக முன்வைத்து பேசுறார். அப்போ எல்லாமே எல்லா முற்போக்காளர்களும் அவரை அவர் ஆதரிச்சாங்க. அப்படி இருக்கக்கூடிய சூழல்ல அதே ராமதாஸுக்கு பொறுத்த வரைக்கும் தொடர்ச்சியாகவே அந்த டிராவலில் பார்க்குறப்ப நான் ரெண்டு விதமாக பார்க்குறேன். என்னன்னா ஒரு பொதுவான அடையாளத்துக்கு போகிறது, அதில் வெற்றி பெற முடியுமான்னு பார்க்குறது, அதில் தோல்வி எழுதுனா திருப்பி ஒரு சாதி அடையாளத்துக்குள்ள உள்ள வர்றது, இந்த மாதிரியான ஒரு எப்பயுமே இந்த ஒரு முரண்பாடு ஆசிலேஷன்கள் தொடர்ச்சியாக அவர்கிட்ட இருந்துகிட்டே இருக்குது அப்படிங்கிற பார்க்குறோம். அவர் முதல்ல தொடக்க காலத்தில் அப்படியான முற்போக்காக இருக்காரு, மறுபடியும் ஒரு சாதி அடையாளத்துக்குள்ள போகிறாரு, திருப்பி திருமாவளவனோட இணைந்து ஒரு பரந்தப்பட்ட அணியை உருவாக்குறதுக்கு முயற்சிக்கிறாரு. அதுலேயுமே அவருக்கு பெரிய அளவில் வெற்றி கிடைக்கல. திருப்பி இப்போ இது அந்த டைமில் ஒரு தலித் முதல்வராக வரணுன்ற அப்பெல்லாம் முழக்கத்தை அவரே வச்சிருக்காரு. இவரை தலித் ஒரு மத்திய அமைச்சராகவும் ஆக்குனாரு.
அப்படியெல்லாம் இருந்த ராமதாஸ் தான் வந்து அதில் பெரிய அளவில் வெற்றி கிடைக்கலைங்கிறப்ப திருப்பி ஒரு கேஸ்ட் பாலிடிக்ஸ் எடுத்தார். அப்போ தலித் அல்லாத ஒரு கூட்டமைப்பு, சமூக நீதி பேரவை அப்படிங்கிற பேரில் அவர் எடுத்ததுக்குமே பெரிய அளவில் வெற்றி கிடைக்கல. அதுலேயும் அந்த தேர்தலுமே அவர் பெரிய அளவில் வெற்றி கிடைக்கல. அப்போ என்னன்னா இதை முயற்சித்து பார்ப்பது, அதை முயற்சித்து பார்ப்பதுன்னு எல்லா இடங்களுமே வந்து அவர் வந்து தோல்வி அடைவது அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து ராமதாஸுக்கு இருந்திருக்கிறது. இது வந்து அவருடைய கட்சியினுடைய சார்ந்த பிரச்சனை அல்லது ராமதாஸுடைய அரசியல் சார்ந்த பிரச்சனையாக இருந்தாலுமே கூட அது வந்து தமிழகத்தை மிகப்பெரிய அளவில் பாதித்திருக்கிறது அப்படிங்கிறத நம்ம மறந்து போயிட முடியாது. குறிப்பாக தருமபுரி இளவரசனுடைய மரணமாக இருக்கட்டும், அதை ஒட்டி நடந்த பதற்றமாக இருக்கட்டும், அதெல்லாம் வந்து உண்மையிலே வரலாற்றில் மன்னிக்கக்கூடிய ஒன்று கிடையாது. அது கண்டிப்பாக விமர்சனத்துக்குரியது. அந்த விமர்சனத்தின் சுமைகளை வந்து அவங்க சுமந்துட்டு இருக்கிறப்ப இங்க விசிக உள்ளுக்குள்ள இருக்கிறாங்க. கொள்கை கூட்டணின்லாம் சொன்ன பிறகும் கூட திரு செல்வ பெருந்தகை போய் அப்படி ஒரு அழைப்பு விடுக்கிறார் அப்படின்னா அதுல திமுக நிலைப்பாடு நமக்கு தெரியல. ஆனா எல்லாருமே செல்வ பெருந்தகை போனது திரு ஸ்டாலின் சொல்லின்ற முடிவுக்கு வந்துடுறாங்க. அதை நம்ம எப்படின்னு பார்க்க முடியல. இது ஒரு தர்ம சங்கடத்தை விசிகாவுக்கு ஏற்படுத்திக்கிட்டே இருக்கு திமுகன்ற விமர்சனத்தை விசிக ஆதரவாளர்கள் போன்றவரெல்லாம் எழுதுறதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது? இல்லை, கண்டிப்பாக அப்படி பாட்டாளி மக்கள் கட்சி வந்தால் அது வந்து ஒரு தர்ம சங்கடமான நிலைமையை தான் விடுதலை சிறுத்தைகளுக்கு ஏற்படுத்தும். விடுதலை சிறுத்தைகள் கண்டிப்பாக திமுக கூட்டணியை தொடர்வதற்கான வாய்ப்புகளுமே இருக்காது. ஆனால் இது வந்து நம்ம வந்து உறுதியாக இப்போ உடனடியாக முடிவுக்கு நம்ம வந்து விட முடியாது. ஏன்னா திமுக தலைமை, ஏன்னா இதே திமுக தலைவர் ஸ்டாலின் தான் வந்து கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் ராமதாஸுக்கு வேற வேலையே இல்லை, அவர் இப்படி தான் விமர்சிச்சுக்கிட்டு இருப்பாரு அப்படிங்கிற ஒரு கடுமையான பதிலையுமே அந்த கடுமையா அந்த முரண் இருந்தது. இவருமே ரொம்ப கடுமையான உங்ககிட்ட நான் சொல்றேன் ரொம்ப கடுமையான அப்படிலாம் அவருமே கேட்டு எனக்கு அசிங்கமா இருக்குன்ற கடுமையானது இருந்தது. இப்ப பார்க்கிறப்ப ரெண்டு கூறா பார்க்க வேண்டியது இருக்கு. திரு ராமதாஸ் அவர்கள் ஒரு மென்மையான போக்க திமுக மீது காமிக்கிறார். பாமக உட்கட்சி பிரச்சனைக்கு திமுக தான் காரணம்னு திரு அன்புமணி சொல்றப்ப அதெல்லாம் கடைஞ்செடுத்த பொய் அப்படின்னு சொல்றார். திரு அன்புமணி அதிதீவிர திமுக எதிர்ப்பை கொண்டு வராருன்றது இதை எப்படி புரிஞ்சுக்கிறது? பாமகக்குள்ளேயே ரெண்டு நிலைப்பாடு வந்துருச்சா? இல்லை, இப்போ அன்புமணி முழுக்க பாஜகவுடைய பிடியில் இருக்காருங்கிற மாதிரி தான் நான் பார்க்குறேன். நான் கடந்த தேர்தலில் இருந்தே தொடர்ச்சியாக பாஜகவுடைய பிடியில் தான் இருக்காரு. அதுக்கு வந்து பல்வேறு விதமான காரணங்கள் இருக்கலாம், வந்து நம்ம வந்து உறுதிப்படுத்த முடியாமல் எதையும் சொல்ல முடியாது. ஆனால் அதே நேரத்தில் வந்து அன்புமணி ராமதாஸ் வந்து குறைந்தபட்சம் ஒரு ராஜ்யசபா எம்பி அப்படிங்கிறதாவது பாஜக கூட்டணியில் இருந்தால்தான் தனக்கு கிடைக்கும், அல்லது பாஜக தான் தொடர்ச்சியாக மத்தியில் ஆட்சியில் அமைக்கிறதுனா நமக்கான ஒரு மத்திய அமைச்சர் பதவியாவது கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டில் தான் அன்புமணி இருக்கார். ஆனால் அன்புமணியை 2016 இருந்து தொடர்ச்சியாக 10 ஆண்டுகள் கிட்டத்தட்ட ராமதாஸ் வந்து ஒரு முதல்வர் வேட்பாளராக முன்னிறுத்தி விட்டார். அதில் பெரிய அளவில் வெற்றி வந்து பாட்டாளி மக்கள் கட்சி கிடைக்கல. பாட்டாளி மக்கள் கட்சி 2016க்கு முன்னால் இருந்த வாக்கு சதவீதம் கொஞ்சமாக குறைஞ்சு தான் போயிட்டு வந்ததை நம்ம பார்த்துருக்கோம். இன்றைக்கி வந்து அன்புமணி ராமதாஸுக்கு எதிராக அந்த ஆதரவாளர்களை தன்னை திரட்டி வச்சிருக்காருங்கிறது ஒரு வகையில் வெற்றியாக இருந்தாலுமே கூட பொதுமக்கள் மத்தியில் அது வந்து வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புங்கிறது பெரிய அளவு இல்லை அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அப்படி இருக்கிற சூழலில் ராமதாஸுக்கு உண்மையிலேயே இன்றைக்கி அவர் பலவீனமாக இருக்கிறாங்கிறது உணர்ந்திருக்கார் அவர். அது ஒரு வகையில் அவருக்கு அதிர்ச்சியாகவும் இருந்திருக்கு. ஏன்னா வந்து டாக்டர் ராமதாஸுங்கிறவர் பாட்டாளி கட்சியில் அப்படி ஒரு மிகப்பெரிய ஒரு வலிமையான ஒரு சக்தி உள்ளவராக இருந்தவர் இன்னைக்கு பொதுச் செயலாளரே வந்து இவர்கிட்ட இல்லை அப்படிங்கிற ஒரு சூழலில் தான் ஒரு பலவீனமாக உணர்கிற பொழுது எதில் இருக்கக்கூடிய எதையாவது ஒன்று பிடிச்சி கரை சேர்ந்துடலாம் அப்படின்னு நினைக்கிறேன். அதுதான் அவர் திமுக மீதான சாப்ட்கார்டாக இருக்கட்டும், திருமாவளவனையுமே வந்து அவர் வந்து நிகழ்ந்து பேசியதாக இருக்கட்டும், இது எல்லாமே வந்து ராமதாசனுடைய ஒரு பலவீனமான மனநிலையில இருந்து தான் வருகிறது அப்படிங்கிறத நான் புரிஞ்சுக்கிறேன். இன்னொன்றும் முன்வைக்கிறாங்க. இதில் நிறைய விவாத பொருள்கள் வெவ்வேறு கோணத்திலிருந்து இருக்கு. அது எப்படி நீங்க பாமகவையும் விசிகாவையும் மோத விட்டு திமுக குளிர் காய்கிறதா, விசிகாவுக்கு செக் வைக்கிறாங்களா, இது மாதிரி நிறைய பேசுபொருள்லாம் இருக்குது. ஆனால் இன்னொரு புறம் என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் எவ்வளவு காலத்திற்கு விசிகாவையும் பாமகவையும் எதிர் முகாமில் வச்சு பண்ண முடியும்? ஒரு இணக்கம் தேவையில்லை, கைகுலுக்க வேண்டிய தேவை. ரெண்டுமே பாட்டாளி மக்களை வந்து பிரதிநிதித்துவப்படுத்தக்கூடிய கட்சிகள், ரெண்டுமே அதை தான் செல்வ பெருந்தகையும் சொல்கிறார். 2011 இணைஞ்சு தானேங்க இருந்தாங்க அப்படின்னு. அப்படி ஒரு தேவை ஏற்பட்டு பயணிப்பதை பற்றி நீங்க அதை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, இதை வந்து வேற யாரும் பேசுறத விட ராமதாசும் திருமாவளவனுமே கடந்த காலத்தில் பேசியிருக்காங்க. அவங்களே என்ன பேசியிருக்காங்கன்னா, வட மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் இந்த இவங்க வன்னியர்கள் ஆதி திராவிடர்களுடைய மோதல்ங்கிறது மிகப்பெரிய அளவில் பிரச்சனையாக இருக்கிறது. தமிழ்நாட்டில் பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய ஜாதிகள் ரெண்டு ஜாதிகளுமே உழைக்கும் மக்கள்ங்கிறவங்க அதிகம். இவங்க 2 பேர் மோதாமல் இவர்கள் ஒற்றுமையோடு இருந்தார்கள்னா இன்னமும் வந்து அதிகமான அளவுக்கு தமிழ் சமூகம் முன்னேறும் அப்படிங்கிற அடிப்படையில் தான் தமிழ் பாதுகாப்பு இயக்கங்கிறதே 2 பேர் சேர்ந்து உருவாக்கிறார்கள். ஆனால் அதனால மட்டுமே ஒரு சாதி முரண்பாடுகள்ங்கிறது தீரல. அப்ப அங்க அதை தாண்டி வந்து தலைவர்கள் கை குலுக்கிட்டாங்க, கிரவுண்டில் தொண்டர்கள் வந்து கை குலுக்கிக்கலாம். அது மட்டும் இல்ல, ஈவன் பாட்டாளி கட்சி அதுக்கப்புறம் திருப்பி சாதி அரசுக்குள்ளேயே போயிடுது அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்குறோம். அப்ப என்னன்னா வந்து இப்ப சாதிய முரண்பாடுகள்ங்கிறது வெறுமனே பேச்சளவில் இல்லை பெயரளவில் மட்டுமே நம்ம கடந்து போயிட முடியாது. அப்ப அதை தாண்டி நீங்க அரசியலை தாண்டி நிறைய வந்து கிரவுண்ட் லெவலில்
ஒர்க் பண்ண வேண்டிய ஒரு அவசியம்ங்கிறது இருக்குது. இன்னைக்கும் வந்து உண்மையிலே ஆதி திராவிடர்கள் மாதிரியே வந்து வன்னியர்களும் பொருளாதார ரீதியாக பின்தங்கி இருக்கிறார்கள். அவர்களை முன்னேற்றுவதற்கு நிறைய திட்டங்கள் தேவைப்படுது. ஆனா அதை வந்து இன்னொன்று வந்து பாட்டாளி மக்கள் கட்சி மேல இருக்கக்கூடிய விமர்சனங்கள் இருக்குல்ல, இன்னைக்கும் வன்னியர்கள் வந்து பெரிய அளவில் பொருளாதார ரீதியாக முன்னேறல. ஆனால் இந்த அரசியலை வைத்துக்கொண்டு ராமதாசுடைய குடும்பம் தான் நிறைய முன்னேறி இருக்கிறது. அவர்கள் அரசியல் ஆதாயம் அடைந்திருக்கிறார்களே தவிர உண்மையிலே வன்னியர்கள் அந்த அளவுக்கு முன்னேறி விட்டார்களா என்கிற கேள்வியும் விமர்சனமுமே ராமதாஸ் குடும்பத்தின் மேலே இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். இப்ப அந்த குடும்பத்துல ஒரு முரண்பாடு இருக்கிறது அப்படிங்கிறப்ப அது வந்து ஒரு கட்சியினுடைய பிரச்சனையாக மாற்றப்படுகிறது. அதையுமே நம்ம இப்ப பார்க்கிறோம். அதுல குறிப்பாக திரு ரவிக்குமார் அவர்கள் வந்து அவர் தான் தொடக்கத்திலேயே இந்த பிரச்சனை போயிட்டு இருக்கப்பயே ஒன்று எழுதுனதுல வந்து பாமக எங்களுக்கு எதிரானவங்க தான், தலித்துக்கு எதிரான கூட்டமைப்பெல்லாம் உருவாக்குனவங்க தான், ஆனாலும் சனாதன சக்திகள் உள்ள வரவிடாமல் செய்ததுல பாமகவுக்கு ஒரு ரோல் இருக்கு, அதை நம்ம வந்து மறுக்க முடியாதுன்ற பார்வையை முன் வச்சிருந்தார். ரவிக்குமாரினுடைய பார்வையை எப்படி பார்க்குறீங்க? அப்போ பாமகவை திமுக கூட்டணி கட்சிகள் எப்படி அணுகுறாங்கன்றதுல எப்படி புரிஞ்சுக்கிறது? அதை இல்லை, எனக்கு அப்படி தோணல. இப்போ தொடக்க காலகட்டத்தில் ராமதாஸ் பாட்டாளி மக்கள் கட்சியிடம் அந்த பார்வை இருந்தது. பிஜேபி ஒரு சக்தியாக வளர்ந்ததற்கு பிறகு கூட்டணி அமைத்தப்ப பாமக மதிமுகலாம் ரொம்ப இயல்பாக தான் போய் சேர்ந்தாங்க. ஒரு பெரிய அளவு முரண்பாடுகள் இருந்த மாதிரிலாம் ஒன்றும் தெரியல. தொடர்ச்சியாக இப்போ பாஜக கூட்டணியில் பயணித்ததாக இருக்கட்டும், அன்புமணி ராமதாஸ் வந்து மத்திய அமைச்சராக பதவி வகித்ததாக இருக்கட்டும், பல முக்கியமான மசோதாக்கள்ல நேரடியாக வாக்களிக்காமல் புறக்கணித்து அந்த மசோதா வெற்றி பெற வைத்ததாக இருக்கட்டும், இதெல்லாம் வந்து இயல்பாகவே பண்ணியிருக்காங்க. ஆனால் சமயங்களில் அறிக்கைகள் விடுவாங்க. அதாவது பாஜக கூட்டணியில் இருந்தாலும் பாஜக அரசை எதிர்த்து அவர்கள் அறிக்கை விடுவார்கள். ஆனால் அது மட்டுமே வந்து பாஜக எதிர்ப்பு அப்படின்னு ஆயிராது இல்லையா? அது களத்தில் போய் நீங்க வந்து அதுக்கு எதிரான ஒரு கருத்துருவாக்கத்தை பண்ணுவது, தொடர்ச்சியாக அதற்கான வேலைகள் செய்வதுங்கிறத பாட்டாளி மக்கள் கட்சி வந்து அதை கைவிட்டு ரொம்ப காலம் ஆயிடுச்சு. இப்போ பாமக போன்ற கட்சியை எடுத்து பேசக்கூடியவர்கள்லாம் இது வந்து பாஜகவை தடுக்கணும் அப்படின்னா பாமக போன்ற கட்சிகள் இருக்கலாம், அதற்குள்ள நிறைய விமர்சனங்கள் முரண்கள் இருந்தாலும் பாமக போன்ற கட்சிகள் வந்து கீழே விழுந்துடக்கூடாது, அது பாஜகவுக்கு சாதகமாக போயிடும், பாமகவில் இருக்கக்கூடிய அந்த வாக்கு வங்கி எளிதில் போய் இந்துத்துவத்தோடு போய் கரைஞ்சிரும், அதனால பாமகவின் தேவை இருக்கு, அது காணாம போயிடக்கூடாதுன்ற ஒரு கரிசனமா பேசுற விமர்சனத்தையும் பார்க்க முடியுது. அதை எப்படி எடுத்துக்கிறது? இல்லை, பாஜகவுடைய அடிப்படையான ஒரு தத்துவமே என்னன்னா அது ஒரு ஒற்றைத்துவம் தான். அது வந்து ஒரு மெட்டா ஐடென்டிட்டி தான். பெரிய அளவிலான அடையாளத்தை முன்வைப்பதான். அதுக்கு என்னென்ன சின்ன சின்ன அடையாளங்கள் உள்ள எல்லாவற்றையுமே அழிப்பது, அந்த தனித்துவங்களை காலி செய்வதுங்கிறது தான் பாஜகவுடைய அடிப்படையான சித்தாந்தமே அதுதான். அதாவது மாநில கட்சியாக இருக்கட்டும் அல்லது ஒரு ஒடுக்கப்பட்ட மக்களை பிரதிநிதித்துவப்படுத்தக்கூடிய ஒரு குறிப்பிட்ட சாதியை சேர்ந்த கட்சியாக இருக்கட்டும், இது எல்லாமே வந்து பாஜகவுக்கு வந்து ஒரு இடையூறாகத்தான் அது பார்க்கும். அந்த அரசியலை நான் பேசுகிறேன், நீங்க அதை பேசுறதுக்கு நீங்க யாரு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து எடுக்கும். இப்ப பாமக வந்து அதுவுமே வந்து ஒரு சாதி அரசியலை பேசினாலும் கூட அதுக்குள்ளேயுமே கொஞ்சம் வந்து ஒரு இந்துத்துவம் பார்ப்பனியம் சனாதனம்லாம் இருந்தாலும் கூட எப்பயாவது அது வந்து சமூக நீதி பார்ப்பனர் எதிர்ப்பு அந்த மாதிரியான விஷயத்தையும் பாமக பேசுறோம். ஆனா பாஜக என்னன்னா அதெல்லாம் ஃபில்டர் பண்ணிட்டு சாதி உன்னுடைய சாதி ஒதுக்கினுடைய பெருமிதம் அதற்கு அடிப்படையாக இருக்கக்கூடியது இந்த தத்துவம் அப்படிங்கிற அடிப்படையில் மட்டுமே பேசிக்குவோம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஈவன் வன்னியர்களுக்கு மட்டும் இல்லை தேவேந்திரோட வேளாளர்களும் அப்படி வந்து எடுப்பதற்கான பல முயற்சிகளை தொடர்ச்சியாக பாஜக எடுப்பதை பார்ப்போம். இப்போ கிருஷ்ணசாமி கிட்டத்தட்ட அதே குரலில் பேச ஆரம்பித்து விட்டா அப்படிங்கிறத பார்க்குறோம். இது வட மாநிலங்களில் இது ரொம்ப இயல்பாக இருக்குது. நிறைய தலித் தலைவர்கள் இந்த குரலில் பேச ஆரம்பிச்சிட்டாங்க ஏற்கனவே. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் என்னன்னா ஏற்கனவே ஒரு பெரியாரிய பாரம்பரியம் இங்கே இருந்ததுனால அப்படியான ஒரு பெரிய இதுக்கு வந்து போகல. சமயங்களில் பிஜேபியே கூட வந்து திராவிட இயக்கத்துடைய குரல்களில் பேசலாம் பார்க்குறோம். வானதி சீனிவாசன் நாங்களும் திராவிடர் தாங்க அப்பெல்லாம் பேசக்கூடிய சூழல் இருக்குது. இப்போ மும்மொழி கொள்கையை ஆதரித்து ஒரு கையெழுத்து இயக்கம்லாம் பிஜேபி ஆரம்பிச்சாங்க. அதிமுக கூட்டணி வச்சோடனே அதை அப்படியே கைவிட்டுட்டாங்க. ஏன்னா வந்து அது வந்து அதிமுக சங்கடத்தை உண்டாக்கும், அப்படி பிஜேபி அந்த டோன்ல பேச முடியாது. இங்க வந்து அந்த பிரச்சனை இருக்குது. பாஜக ஒரு சூழல் இருக்கு. அப்ப அந்த ஒரு தடை இருக்கிறது. அந்த முக்கியமான கூறுகள்ல தான் நம்ம பாமகவையும் பாஜகவையும் வேறுபடுத்தி பார்க்கணும்னு சொல்லி. கண்டிப்பா. ஏன்னா பாமக நீங்க வந்து பாமகவுக்கு வந்து ஒரு சாதி அரசியல் இருக்கிறது, அதுல நிறைய விமர்சனங்கள் இருக்குது, அதுல பாசிட்டிவான விஷயங்கள் இருக்குது, விமர்சனத்துக்குரிய விஷயங்கள் இருந்தாலுமே கூட அது அடிப்படையில் வந்து ஒரு இந்துத்துவத்தை ஆதரிக்கக்கூடிய ஒரு கட்சியாக அது தொடக்கத்துல இருந்து இல்லை. அதுக்கு எதிரான பல கூறுகள்ங்கிறது அது அடித்தளத்தில் இருந்தது. அதெல்லாம் முற்றிலுமா புறக்கணிச்சு ஒரு அரசியல் ஆதாயத்துக்கு மட்டுமே கூட்டணி வச்சிருந்தாங்க. மறுபடியும் ராமதாஸ் வந்து பழைய நிலைமைக்கு கொண்டு வர முயற்சி எடுத்தாருன்னா அன்புமணி எடுப்பாருங்கிற நம்பிக்கை எனக்கு இல்லை. ஏன்னா ராமதாஸ் பேசுற எந்த அரசியலுமே அன்புமணி இது வரைக்கும் கருத்துக்கள் சார்ந்த எந்த அரசியலுமே அவர் பெருசா பேசி நான் பார்த்தது கிடையாது. அந்த போஸ்ட்ல இருக்கக்கூடிய மார்க்ஸ், பெரியார், அம்பேத்கர் பத்தி கூட அன்புமணி ராமதாஸ் வளர்ச்சி சார்ந்த அது மட்டும் தான் அவர் பேசியிருக்காரு. மாற்றம் முன்னேற்றம்ங்கிற விஷயமே அவருடைய வளர்ச்சி சார்ந்து பேசியிருக்காரே தவிர கருத்தியல் சார்ந்து பாட்டாளி மக்கள் கட்சியுடைய அடிப்படையான கருத்தியல் இருக்குது இல்லையா? அதுவும் நீங்க பாத்தீங்கன்னா பாட்டாளி மக்கள் கட்சிங்கிறதே நக்சல்பாரி இயக்கம்ங்கிறது அதிமுக ஆட்சியில் அளிக்கப்பட்ட காலகட்டத்தில் அது வளர்ந்து வருது. அப்ப அந்த இளைஞர்கள்லாம் ஒன்று தங்களுடைய கட்சிக்குள்ள உள்ளிழுக்க
மார்க்ஸனுடைய படம்லாம் போட்டு வெளிப்படையா ஆதரிக்கிறார், ஈழத்தை ஆதரிச்சு பேசிய விஷயம். அந்த அரசியலெல்லாம் அவங்க முன்னெடுத்தாங்க இல்லையா? அந்த கூறுகள் எதுவுமே நான் அன்புமணியிடம் பார்க்கல. ராமதாஸிடம் அந்த கூறுகள் எதுவுமே. ராமதாஸ் உண்மையிலேயே அந்த கூறுகளை முன்னெடுத்து ஒரு முற்போக்கு அரசியலை எடுத்தார் அப்படின்னு சொன்னால் அது உண்மையிலேயே வந்து ஒரு ஏன்னா வந்து உழைக்கும் மக்களை அடிப்படையாக கொண்டிருக்கக்கூடிய வன்னியர்களை பிரதிநிதித்துவப்படுத்தக்கூடிய கட்சிங்கிறப்ப அது ஒரு முற்போக்கு சார்ந்த விஷயங்களை பேசுறது ஒரு இயல்பான நல்ல விஷயமாக இருக்கும். ஆனால் ராமதாஸுடைய முதுமை இதெல்லாம் நம்ம கணக்கெடுத்து பார்க்குறப்ப அது உடனடியாக நடந்துரும். அப்படி நீங்க சொல்றது வந்து பாமக வந்து அந்த தொடக்க நிலைக்கு திரும்புவது அந்த கட்சிக்கு உயிர் பூட்டுன்னு சொல்ல வரீங்களா? அது இன்னும் அந்த கட்சியை வலுவாக்கும்னு சொல்றாங்க. இங்க வந்து ஏற்கனவே வந்து ஒரு பாஜக எதிர்ப்பு மனநிலைங்கிறது ஆழமாக வேரூண்டி இருக்கக்கூடிய ஒரு சூழல்ல பாமக அப்படியான ஒரு முற்போக்கு விஷயங்களை கையில் எடுத்ததுன்னு சொன்னால் அது ஏற்கனவே இருக்கக்கூடிய நீரோட்டத்திற்கு ஒரு சாதகமாக இருக்கும். அது பாமகவுடைய வளர்ச்சிக்குமே உதவியாக இருக்கும். இன்னொன்று, இப்போ திரு ராமதாஸ் அவர்கள் திமுகவுக்கு ஒரு சாதகமாக ஒரு மென்குரலில் பேசினாலும் கூட அவர் தொடக்கத்தில் ஒரு விமர்சனம் முன் வச்சிருந்தார். இங்கு வந்து வட மாவட்டத்தில் இந்த 2 பெரும் சமூகங்களை மோத விட்டு பார்த்ததுன்றது அவர் வந்து குறிப்பிட்டு விமர்சித்தது திரு கலைஞர் கருணாநிதி அவர்களை தான் சொன்னார். திமுக தான் இந்த 2 பேரையும் சேர விடாம பிளவுபடுத்தி வச்சிருக்கோன்னு. அதன் பிறகு திரு அன்புமணி அவர்களும் அதையே சொன்னார். இப்போ திரு அன்புமணி என்ன சொல்றாருன்னா, இந்த பாமகவோட உட்கட்சி பிரச்சனைக்கே திமுக தான் காரணம். ராமதாஸ் அவர்களை இயக்குவதே திமுகன்ற இடத்துக்கு திமுகவை எதிர்முகாமில் நிறுத்தி அப்ப கலைஞர் கருணாநிதி அவர்கள் இப்ப ஸ்டாலின் அப்படி ஒரு விமர்சனத்தை எப்படி எடுத்துக்கிறது? இல்லை, இது என்னன்னா ஜாதி இருக்கிறதுக்கு காரணமே ஜாதி சர்டிஃபிகேட் தான் அப்படிங்கிற மாதிரியான ரொம்ப வந்து கேலிக்கூத்தான ஒரு விஷயம் தான். ஏன்னா நீங்க வந்து திமுக இப்போ பாட்டாளி மக்கள் கட்சி வளர்ந்து வருகிறது. திமுக ஒருவேளை வந்து அப்படியான ஒரு விளையாட்டை விளையாடுது அப்படின்னு வச்சுக்கோங்க. ஒரு 50 வருடம் 60 வருடங்களாக விளையாடுதுன்னே கூட வச்சுக்கோங்க. வந்து இப்போ இங்கே அங்கே இருக்கக்கூடிய சாதிய முரண்பாடுகள், வட மாவட்டங்களில் இருக்கக்கூடிய சாதிய முரண்பாடுங்கிறது திமுக வந்து அப்படியான ஒரு விளையாட்டை ஆரம்பித்த பிறகு நடக்கக்கூடிய ஒரு விஷயமா சாதிய முரண்பாடுகள் ஏற்கனவே வந்து இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். அப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழலாக பாட்டாளி மக்கள் கட்சி 2 சாதிகளையும் ஒன்றிணைத்து ஒரு அரசியல் செய்வது அப்படிங்கிறத தொடக்கத்தில் வச்சுருந்தாங்க. அதுலேருந்து விலகி போனது பாட்டாளி மக்கள் கட்சி தான் அதிகமாக விலகி போனாங்க. இப்போ நீங்கள் ராமதாசும் திருமாவளவனும் இணைந்து ஒரு கூட்டமைப்பை ஆரம்பிக்கிறப்ப கூட அவங்க திமுகவுக்கு எதிரான ஒரு கூட்டணியாகத்தான் இருந்திருக்காங்க. அப்படி இருக்கக்கூடிய சூழல் அவங்களால ஏன் அந்த ஒற்றுமை சாத்தியப்படல அப்படிங்கறது ஒரு சுயபரிசீலனை செய்யணும். அந்த தோல்விக்கு வந்து நீங்க இன்னொரு இடத்துல போய் காரணத்தை ரொம்ப கடுமையா கலைஞர் கருணாநிதி அவர்களை தான் விமர்சிப்பாங்க. இந்த 2 சமூகமும் சேர விடாம 2 பேரையுமே பலவீனப்படுத்துகிற தந்திரத்தை அவர் கையாண்டார்னு கூட பேசியிருந்தார். அதை நீங்க வந்து இல்லைன்றீங்க, நிராகரிக்கல. அது வந்து தங்களுடைய சுய விமர்சனம் நாம தங்களுடைய தோல்விக்கு வேற யாரையாவது ஈவன் அது கலைஞர் நீங்க எம்ஜிஆர் யார் வேண்டுமானாலும் சொன்னாலுமே அது ஒரு பொறுப்பற்ற தன்மை அப்படின்னு தான் சொல்லுவேன். நீங்க வந்து யதார்த்தத்தை வந்து கலை யதார்த்தத்தை அலசி ஒரு சுய விமர்சன பார்வையில் மதிப்பிட்டால் மட்டும்தான் அது வந்து சரியானதாக இருக்க முடியுமே தவிர அதை வந்து நீங்க அப்படி பண்ணிட முடியும். அப்படி பார்த்தீங்கன்னா நீங்க பாஜக கூட்டணியில் வந்து பாமக தொடர்ச்சியாக வந்து பயணித்து வந்திருக்கிறது. இப்ப ராமதாஸ் வந்து பாமக தான் வந்து பாஜகவை தான் பாமகவை நிர்பந்திக்கிறது அப்படின்னு பேசுறாரு. இப்ப ராமதாஸுக்கு அன்புமணிக்கு முரண்பாடு இருக்கப்ப இவர் பாஜக காரணம் சொன்னா அவர் திமுக ஒரு காரணம் சொல்றாரு அப்படிங்கிற அளவில் மட்டும்தான் அதை பார்க்க முடியுது. நிச்சயமா பாமகவை மையப்படுத்திய ஒரு உரையாடல், அதில் உங்களுடைய விரிவான பார்வைகளை முன் வச்சிங்க. மிக்க நன்றி திரு சமநாதிவார். மற்றொரு சிறப்பு நேர்காணல் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.